கதையோட ஆரம்பத்துல ஒரு பணக்காரர் இறந்து போயிருந்திருப்பாராம். இறுதி சடங்குலாம் நடத்துறதுக்கு முன்னாடி அவனோட பாடிய வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பாடிய வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல மரூன் கலருக்குள்ளா போட்ட ஒரு நபர் இருக்கிறார்ல, அவரு தான் கதையோட ஹீரோ. அந்த பாடிய வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே, ஆமா எப்படி இவரு இறந்து போனாரு? தன்னைத்தானே இவரு கொன்னுகிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமா என்னால நம்பவே முடியல. இவரு ரீசென்ட்டா வேற ஏதோ ஒரு பையன தத்தெடுத்து இருந்தார்ல, இப்ப அந்த பையன் என்ன திருப்பியும் அதே ஆர்ஃபனேஜ்க்கு போயிருந்திருப்பானா? அந்த பையனோட நிலைமைங்கிறது என்னவா இருக்கும்னு ஏகப்பட்ட கேள்விய தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கும்போது, அங்க இருக்கிற ஆளுங்கலாம் கடுப்பாயிடுறாங்க. யோ! இப்போ ஒருத்தன் செத்து போயிருந்திருக்கான். இந்த இறுதி சடங்குலாம் முடிப்போம். அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள் ஏதாவது இருக்குதுன்னா, அது அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் நம்ம ஹீரோ மேல சந்தேகம் வந்துரும். ஆமா, நீ என்ன இப்போ இறந்து போயிருந்திருக்கான்ல, ஸோ இவன் கூட ஏதாவது ஃபேக்டரியில கீது வேலை பார்த்திருந்தியா இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா இவன் பணக்காரன் ஆகறதுக்கு முன்னாடி அந்த ஃபேக்டரியில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் தான் கூட வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு ஹீரோவும் சொல்ல, ஓ என்ன அந்த பிரெட் ஃபேக்டரி அப்படின்னு போட்டு வாங்க ட்ரை பண்ணக்குள்ள ஹீரோவும் ஆமான்னு சொல்லிருவானா, அடிங்க இவன் ஒரு டாக்ஸி டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இவன் வந்து உனக்கு பிரெட் ஃபேக்டரியில உன் கூட வேலை பார்த்தானாடா, யாரா நீ எதுக்குடா உள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லி அடிச்சு அங்கிருந்து துரத்தி விட்டுருவாங்க. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி வந்த ஹீரோ அவனோட ஒய்ஃப் கிட்ட ஈவினிங் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் மேட்ரு என்னன்னு தெரிய வருது. ஆக்சுவலி அந்த பணக்காரன் இறந்து போயிருந்தான்ல, அவன் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வந்திருப்பான். அந்த குழந்தைய யார் யாரெல்லாம் தத்தெடுக்கிறாங்களோ அவங்க ஒரு 6 நாள்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரனா மாறிடுவாங்களாமா. அந்த மாதிரி வேணும்னா ஏன் நாமளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத அவனோட நோக்கமா இருக்கு. பெருசா அவனோட ஒய்ஃப் இதுக்கு ஓகே சொல்ற மாதிரி தெரியல. ஆகையால் அவளையும் கன்வின்ஸ் பண்றதுக்காக, இங்க பாரு நீ தினமுமே இப்படி சமைச்சு அடுப்பாங்கரையில உட்காந்துக்கிட்டு உன்னோட ஸ்கின் எல்லாமே எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு பாரு, இதுக்காக நீ ஸ்கின் கேர் எல்லாமே வாங்கலாம், நிறைய காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னா உன் ஸ்கின் எல்லாமே பயங்கர ஷைனிங்கா இருக்கும், அப்புறம் நீ உன்னோட முகம் எல்லாமே ஒரு மாதிரி ஒயிட்டனிங்கா ஆயிடும், அழகா இருப்ப அப்படின்லாம் சொல்லும்போது, ஏன்பா என் உடம்புல கருப்பு தோல் இருந்தா உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிறது அந்த அம்மாவோட ரியாக்ஷனா இருக்கும். எனக்கான பியூட்டி ஸ்டாண்டர்ட் செட் பண்றதுக்கு நீ யாரா கொங்காங்கோ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு தட்டில் சாப்பாடுலாம் போட்டு வந்து பேசிட்டு இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அவன் கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றான். அந்த அம்மாவுக்கும் இவன் இப்படிதான் அடிக்கடி பணத்துக்காக ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறதுல ஏற்கனவே தெரியும் போல. நீ சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த குழந்தை வந்து இவங்கள ஒரு 6-7 நாள்ல பணக்காரனாக்குது அப்படின்னா, அந்த 7வது நாள் முடிவில் அப்படி பணக்காரனா மாறினவங்க தன்னைத்தானே காயப்படுத்திட்டு இறந்து போயிருந்திருக்காங்க. அதுலயும் கடைசியா ஒருத்தன் இறந்து போயிருந்தான்ல, இவன் கூட போய் பார்த்துட்டு வந்திருந்தான்ல, அவன் வந்து இடுப்புல தான் கத்தியை குத்தி இருந்தான். ஸோ டெஃபினட்டா இடுப்புல கத்தியை குத்தி இருந்திருக்கான். அப்படிங்கும்போது ஒருத்தன் சூசைட் பண்றதுக்காக ட்ரை பண்றான்னா ஏன் இடுப்புல கத்தியை குத்தணும்? கண்டிப்பா அது அந்த குழந்தை பார்த்த வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகையால் நம்ம இந்த 6 நாள்ல பணக்காரன் ஆயிட்டு 7வது நாள் ஆகிறதுக்குள்ள நாம அந்த குழந்தைய கொலை பண்ணிடலாம்னு சொல்லும்போது, ஏன்டா குழந்தையெல்லாம் கொலை பண்ண சொல்றேன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா இவங்க இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அப்ப கரெக்டா வீட்டோட ஓனர் வந்திருக்க, வீட்டுல இருக்கிறவன காட்டிக்க கூடாதுல்ல, ஆகையால் லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இருட்டு ரூம்குள்ள உட்காந்துருப்பாங்க. ஆனா அந்த ஓனர் அப்படியே கதவு தட்டி பார்த்துட்டு, உள்ளதா இருக்கிறீங்கன்னு தெரியும்டா, அங்கிருந்து வரும்போதே லைட் எரியறதெல்லாம் பார்த்துட்டு 3 மாசத்துக்கு மேல ஆயிட்டு இருக்குது, இன்னும் வாடகை கொடுக்காம இருக்கிறீங்க, அப்படி என்னடா உங்களுக்கு எகத்தால வந்து பேசக்கூட மாட்டீங்களாடா அப்படின்னு ஒரு கேன்ல ஏதோ மண்ணெண்ண மாதிரி இருக்கு கொண்டு வந்து ஊத்தி விட்டு அப்படியே தீப்பத்தி போடுற மாதிரி தான் தெரியுது. ஆனா தீங்கிறது எரியல. என்னடா பயந்துட்டியா? இன்னைக்கு தான் வெறும் தண்ணியை ஊத்தி ஃபிலிம் காட்டியிருந்திருக்கேன், அடுத்த மாசம் வாடகை மட்டும் வரலன்னு வையேன் அப்படியே வச்சு கொளுத்திடுவேன் பாரு அப்படின்னு மிரட்டி விட்டு போறான். கொளுத்தி விட்டு போயிருவேன் அப்படின்னு அவன் வாயால சொல்லியிருந்தாலுமே அவன் உண்மையாலுமே பண்ற ஒரு ஆள் தானே ஹீரோவுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும். செமையா பயந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே அந்த ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு குழந்தைய தத்தெடுக்கலாங்கிற மாதிரி போவாங்களா. போகும்போது அந்த ஆர்ஃபனேஜில் வேலை செய்யற லேடி இப்படி குழந்தைய தத்தெடுக்கிறதுங்கிறதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா 3 வேளையும் உங்களால குழந்தைக்கு சாப்பாடுலாம் கொடுக்க முடியுமா, உங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன்லாம் கரெக்டா இருக்கா, என்ன ஏதுன்னெலாம் கேட்கும்போது ரொம்ப அமைதியா இருப்பாங்களா. அந்த லேடிக்குமே புரிஞ்சிருச்சு, ரைட்டு இவங்க வேற எதுக்கோ வந்திருக்காங்கன்னு, அதனால நீங்க இருந்து கிளம்புங்க, உங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் மோசமா இருக்குதுங்கும் போது இங்க இருக்கிற குழந்தைங்கள உங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லக்குள்ள, இல்ல எங்களுக்கு இப்போ ரீசெண்டா ஒரு பணக்காரர் ஒருத்தர் இறந்து போனார்ல, அவர் ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு போனார்ல, அந்த குழந்தை எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சொல்ல, இங்கதான் இவங்க வந்து நிப்பாங்கன்னு அந்த லேடிக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. இல்ல வேணாம் சொன்னா கேளுங்க அப்படின்னு சொன்னாலுமே பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அடம் பிடிச்சிருந்திருப்பாங்களா. சரின்னு வேற வழி இல்லாம அதுக்கப்புறம் அந்த ஒரு குட்டி பையனையுமே கூட்டிட்டு வரும்போது முதல்ல நம்ம ஹீரோயின்லாம் பயந்துருப்பா. ஏன்னா இந்த குட்டி பையனால தானே நிறைய பேருக்கு காசெல்லாம் வருது, ஏதோ ஒரு சாத்தான் மாதிரி இருப்பானோ, பார்க்கறதுக்கே விகாரமா இருப்பானோ அப்படின்லாம் நினைச்சிருந்திருப்பாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சாதுவா அமைதியான ஒரு பையனா இருப்பானா. அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இந்த அளவுக்கு அந்த பையன் இருப்பான் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கல. அந்த லேடியுமே இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, கண்டிப்பா இந்த பையன் மூலமா நீங்க நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி அடையணும்னா நீங்க இந்த பையனுக்கு அன்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி தான் அமுச்சுட்டு இருந்திருப்பாங்களா. அதுக்கப்புறம் அந்த பையனை ஆர்ஃபனேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது வழியில ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் இருக்குமா, அந்த பையனுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு இருக்க
நம்ம ஹீரோயினும் அப்படியே போய் எட்டி பார்க்குறா. பார்த்தா உள்ள ஏதோ பயங்கர பார்ஷான ஆளுங்களா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. இங்கெல்லாம் இன்னும் வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அமுச்சு வர விட்டுருவாங்களா. சரின்னு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருப்பாங்களா. அவங்களோட வீடு இருக்கிற இடமே ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு பொட்டி மாதிரி தான் இருக்கும் அவங்களோட வீடு. அதில் அந்த சின்ன பையன் தூங்குறதுக்கான ஸ்பெஷலான ஒரு பெட்டையுமே ரெடி பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருக்கிற காசு அது எல்லாத்தையுமே போட்டு அவனுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலான சமையல்லாம் ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த பையனை மட்டும் தாங்கணும்னு. ஸோ அந்த சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுத்து அவனை தூங்க வச்சதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஆத்தி வாடகை கொடுக்கறதுக்காக காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அதுல பாதி என்னன்னா இந்த பையனுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறதுக்கே போயிருச்சு. ஒருவேளை தப்பான முடிவை எடுத்து இவனை கூட்டிட்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ வருத்தப்பட ஆரம்பிக்கிறானா. என்ன தப்பா யோசிச்சுட்டு இருக்கிற, அப்படிலாம் கிடையாது, வெயிட் பண்ண, இன்னைக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கோம், கண்டிப்பா நமக்கு காசுங்கிறது வரும்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்போ தலகணிக்கடியில கொஞ்சம் காசு இருக்கிற மாதிரி தெரியுது. எடுத்து பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி. ஓ, இப்படிதான் இந்த பையன் மூலமா நமக்கு காசு வருமானு. ஸோ இப்போதைக்கு கிடைச்சிருந்திருக்க இந்த காசை வச்சு இந்த பையனை இன்னுமே நல்லபடியா பார்த்துக்கலாம், இன்னும் நிறைய காசுங்கிறது வரும்ல அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த சின்ன பையன் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு போட்டோ ஒன்று இருக்கும், அதுலயே ஒரு குட்டி பையன் இருப்பான் போல. அந்த போட்டோவை எடுத்து காமிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட யாருன்னெல்லாம் விசாரிக்கும் போது அது நம்ம ஹீரோவோட முதல் பையனா தான் இருக்கும். உப்ப அவன் இறந்து போயிட்டான், அவன் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த சின்ன பையனால நம்ப முடியல. குழந்தைங்களா எப்படி சாகுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டா கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சரி நான் வேலைக்கு போறேன், என் கூட நீயும் வரையான்னு சொல்லி அந்த குட்டி பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு குப்பமேட்டில் இந்த வாட்டர் பாட்டில்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் கலெக்ட் பண்ற மாதிரி வேலையா இருக்கும். ஆகையால இந்த சின்ன பையனை அவங்க ஓரமா உட்கார வச்சுட்டு அவங்க போய் அந்த இடத்துல அந்த ஹீட்ல இந்த வாட்டர் பாட்டில்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்ப அந்த இடத்துல ஒரு ட்ரக் வந்து நிறைய குப்பையெல்லாம் கொட்டுறதுக்காக வரும்போது அந்த சின்ன பையன் அந்த இடத்துல ஒரு ஏரோப்ளைன் மாதிரி வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருப்பான். அந்த ட்ரக்கும் ஆல்மோஸ்ட் அவன் இடிக்கிற மாதிரி வரும்போது நல்ல வேலை ஹீரோயின் உள்ள பாஞ்சு அந்த பையனை காப்பாத்தினோடனே அந்த பையனுக்கும் சாரிமா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணா. ஹீரோயினுக்கும் எப்பா இவனுக்கு எதுவும் ஆகலைன்னு ஹீரோயினும் ரொம்ப வருத்தப்பட்டிருந்திருப்பா. ஏன்னா சுய லாபத்துக்காக பையனை கூட்டிட்டு வந்திருந்தாலுமே அட் எண்ட் ஆஃப் த டே குழந்தையாச்சே. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது வழியில அவங்களுக்கு கடன் கொடுத்த ஒரு நபர் போல ஒரு மாதிரி ஹீரோயினை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பானா. அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஈவினிங் ஹீரோவுமே அந்த சின்ன பையனுக்கு சில பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். இந்தா குட்டி பையா இதெல்லாம் உனக்கு தான், ஜாலியா வச்சு ஃபன் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த பையன் தூங்கினதுக்கு அப்புறம் நைட் டைம்ல 2 பேரும் வெளியில வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ தான் சொல்றான், நம்ம ஹீரோயின் வந்து அந்த பையன் கூட ரொம்ப அட்டாச்சா இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளவு அட்டாச்மெண்ட்லாம் வச்சுக்காத புள்ள, அப்புறம் அவனை காலி பண்ண போகும்போது நமக்குன்னு மனசு வராது, இவனை நம்ம பயன்படுத்திக்க போறோம், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினுமே அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது, பிளஸ் அந்த பையன்கிட்ட இவ்வளவு அன்பு காட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நானு, என்னோட நடிப்பை பார்த்த நீயே நான் உண்மையாலே அந்த பையன் மேல அன்பு வச்சிருக்கிறேங்கிற மாதிரி நினைச்சில. ஸோ அந்த பையனை அசால்ட்டா ஏமாத்தலாம், அந்த பையனுக்கு அன்பு காட்டாதான் நம்ம அதிகமாக காசு கொடுப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது சடனா அவங்க வீட்டுக்கு மேல ஏதோ ஒன்று விழுந்த மாதிரி தெரியுமா. என்னடா அது ஏதோ ஒன்று ஓட்டைக்கு இது போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. பார்த்தா அது ஒரு தங்க வளையலா இருக்கும். அப்புறம் என்ன 2வது நாளே தங்க வளையல் கிடைச்சிருந்திருக்கான்னு அதை ஒரு அடகு கடையில கொடுத்து கொஞ்சம் காசெல்லாம் வாங்கிக்குவாங்க. அந்த காசெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர வழியில ஏற்கனவே இவங்களுக்கு கடன் கொடுத்த நபர் அந்த இடத்துல அப்படியே கத்தியெல்லாம் காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருப்பானா. ஹீரோவும் இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லி காசு கொடுக்கறது மட்டும் இல்லாம சிகரெட் வாங்கிக்கோங்க அப்படின்னு டிப்ஸ் எல்லாம் வேற கொடுத்துட்டு போறோம். அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஒரு கிண்ணத்துல தங்க செயினுங்கிறது கிடைச்சிருந்திருக்கும். அப்புறம் என்ன ஒரு டாக்ஸியை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில எந்த ஹோட்டல்ல அந்த சின்ன பையன் ரொம்ப ஏக்கமா பார்த்தானோ அதே ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பையனும் முதல்ல உள்ள போயிருந்திருப்பாங்க. ஹீரோவும் கிடைச்ச அந்த தங்க செயினை வந்து அடகு வைக்கலாம் அப்படின்னு போயிருந்திருப்பானா. இங்க நம்ம ஹீரோயினுமே அந்த குட்டி பையனை உட்கார வச்சுட்டு சாப்பாடுலாம் வாங்கிக்கிட்டு இருக்க. அப்படியே நிறைய சாப்பாடு நல்லா வெரைட்டியா வாங்கியிருந்திருப்பாங்க, பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். அது எல்லாமே வாங்கிட்டு ஓகே செம டேஸ்டா இருக்கும் போலே அப்படின்னு வாயில எடுத்து வச்சா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு அது ஒரு மாதிரி கேவலமா இருக்கு. இதுதான் பீஸாவா, இதுக்கு ஆயா சுட்டா உடைய நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ரியாக்ஷன் தான் இருக்கும். பட் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையனுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஏதோ பண்ண ஆரம்பிச்சு அப்படியே கீழே மயங்கி விழுந்துருவானா. ஆத்தி பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி ஹீரோயின் பையனை கூப்பிட்டு வெளியில வந்துருவாங்க. சார் எங்க ஓடுறீங்க, முதல்ல பில்லு காசு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு காசு கேட்கும்போது கிட்டத்தட்ட அவங்க வீட்டு வாடகைக்கு 3 மாசத்துக்கு தேவையான வாடகையை அங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு பே பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பையனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்து இருந்திருப்பாங்க. உனக்கு ஏதாவது ஃபுட் அலர்ஜிக்கு இது இருக்கான்னு கேட்டதுக்கு ஆமா உனக்கு
இந்த வேர்க்கடலைக்கு அலர்ஜிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியில வந்திருப்பாங்களா. நம்ம ஹீரோயின்லாம் அப்படியே அந்த பையன் மயங்கி விழுந்திருப்பான்ல, அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்குது போல, அப்படியே பயங்கரமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாளா. இதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. ரைட்டு அப்படின்னா என்கிட்ட என்னமோ அந்த பையன் மேல பெருசா பாசம் நேசம்லாம் இல்லைன்னு நேற்று சொல்லியிருந்தையே, அதெல்லாம் உடான்ஸ் தானா? இங்க பாரு, அந்த பையன் வந்து நம்ம கூட இருக்க போறதெல்லாம் கிடையாது, அவனை காலி பண்ண போறோம், அதனால கொஞ்சம் மைண்டை வந்து ரெடி பண்ணிக்கோ, நீ வந்து அவன் மேல பாசம்லாம் காட்டாத அப்படின்னு சொன்னா. நேத்து வேணா ஹீரோயின் பொய் சொல்லியிருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு அத அப்படி பார்க்கல. அவளோட பையன் இதுக்கு முன்னாடி இறந்து போயிருந்திருப்பான்ல, அந்த பையன் மட்டும் உயிரோட இருந்திருந்தான்னா கண்டிப்பா இப்ப இந்த பையன் எந்த ஹைட்டு எந்த வயசுல இருக்கிறானோ அதே மாதிரி தான் இருந்திருப்பான். நாம எதுக்கு இந்த பையனை வந்து காசுக்காக வச்சிருக்கணும்? இவன் காசு கொடுத்தாலும் சரி கொடுக்கலினாலும் சரி இவனை நம்மளே கூட வச்சுக்கலாமே, இவனை நம்மளே வச்சு வளர்த்தலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாளா? இல்ல, நீ புரிஞ்சுக்கோ, அவனை யாரெல்லாம் தத்தெடுத்துட்டு வராங்களோ இவங்க எல்லாரும் இறந்து போயிடுவாங்க, அது உனக்கு தெரியும் தானே, தெரிஞ்சுதானே அந்த பையனை நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா டாக்டர் வந்துருப்பாரு. பையன் கண்வழிச்சிட்டான் அப்படின்னும் சரின்னு ஹீரோயின் அந்த பையனை பார்க்கறதுக்காக போயிடுவாளா. அந்த பையனை கூட்டிட்டு வந்த 5வது நாள் பயங்கரமா மழைங்கிறது அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கும். அவங்க வீடுங்கிறது ஒரு ஸ்லம்ல தானே இருக்கு. மழை பெஞ்சு அப்படியே தண்ணிங்கிறது வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துகிட்டு இருக்குமா. எல்லாரும் அப்படியே அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஹீரோவுக்கு தான் ஒரு மாதிரி பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா 5 நாளுங்கிறது ஆயிருச்சு, இன்னுமே இவங்க பணக்காரனா ஆகவே இல்லைன்னு ஒரு மாதிரி கோவத்துல இருப்பானா. நம்ம ஹீரோயினை வெளியில கூப்பிட்டு வச்சு என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்குது, கம்முனு இந்த பையனை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எரிச்சல் ஆகிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயினுக்கு தான் அந்த பையனை பிடிச்சிருந்துருக்குதுல்ல, ஸோ அதனால இல்லை நம்மளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பையன் கத்துற மாதிரி தெரியுது. என்னன்னா அவங்க வீட்டோட சீலிங் பிஞ்சிட்டு போயிருந்திருக்கும், அந்த கூரை பிஞ்சிட்டு போயிருந்திருக்கும். வேற வழி இல்லை, ஹீரோ தான் மேலே ஏறி போய் கார்ட்போர்ட்லாம் வச்சு கட்டையெல்லாம் வச்சு முட்டை கொடுத்துட்டு கீழே வருவானா. ஆனால் அப்படி கீழே வந்தவன் ஒரு மாதிரி செம்ம கோவத்தில், அதான் 5 நாளுங்கிறது ஆயிடுச்சுலடா, இன்னும் என்னடா காசு கொடுக்காம இருக்கிறேன்னு சொல்லி அந்த பையனை போட்டு அடிச்சிருவானா. அடிச்சு கீழே விழுந்தவனுக்கு அப்படியே மூக்குல இருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோயினுக்குலாம் செமையா கோவம் வந்துடும். என்னடா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே கிடையாதடா, லூசாடா நீ அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி திட்டி அங்கிருந்து அமுச்சிட்டுருவாள். அதுக்கப்புறம் நைட் ஆயிருக்க அந்த பையனை சமாதானப்படுத்தி நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவன் தூங்கினதுக்கு அப்புறம் தான் ஹீரோ திருப்பி வீட்டுக்கே வரான். அப்படி வந்தவனும் 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கிற தலகாணி கடியில அந்த கிண்ணத்துல ஏதாவது தங்கம் இல்ல ஏதாவது காசு கீது இருக்கான்னு பாக்குறான், எதுவுமே இல்லை. ஆனா அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அந்த பையன் அப்படியே எழுந்திருச்சுக்கு வந்து ஒரு மாதிரி ஹீரோவே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்க. டக்குனு ஹீரோ அங்க இருக்கிற ஒரு கத்தியை வந்து எடுத்து கையில வச்சுக்கிறான். கிட்ட வந்தன்னு வையன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அப்படியே கத்தியோட தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில பொழுதும் விடிய 6வது நாளா ஆயிருக்குமா. அந்த சின்ன பையன் இருக்கிறான்ல, அவன் தான் முதல்ல கண்வழிச்சிருந்திருப்பான். ஹீரோயினும் அப்புறம் ஹீரோவும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் அப்படியே வெளியில போயிடுவானா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்வழிச்ச ஹீரோயினுமே இந்த பையன் எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து பார்க்கக்குள்ள அவங்க அந்த ஸ்லம் ஏரியா ஒரு மாதிரி குப்பை இருக்கிற இடத்துல தானே இருந்திருப்பாங்க. அந்த குப்பை எல்லாத்தையும் கொட்டி வச்சிருந்திருக்கிற பகுதியில் அந்த பையன் விளாண்டுகிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் பார்க்கும்போது நேற்று பயங்கரமா மழை பெஞ்சிருக்கும்ல, அப்படியே அந்த குப்பை எல்லாம் சரிஞ்சு விழுகிற மாதிரி இருக்க. அங்க இருந்து வந்துரு அப்படின்னு இவ கத்தரா, பட் அதுக்குள்ளேயே அங்க இருக்கிற குப்பை எல்லாம் சரிஞ்சு அவன் மேல விழுந்துருமா. உடனே அலறி அடிச்ச ஹீரோயின் அந்த பையனை காப்பாத்துறதுக்காக போகும்போது ஹீரோவுக்கும் அவ கத்துற சத்தம்லாம் கேட்டு எழுந்திருச்சிருவான். 2 பேரும் வந்துட்டு அந்த குப்பை எல்லாத்தையும் கிளறி அப்படியே அந்த சின்ன பையனை காப்பாத்தி தூக்குறாங்களா. ஆனா அந்த சின்ன பையனை அப்படி காப்பாத்தி தூக்கும் போது அவ்வளவுதான், அங்க இன்னொரு பெரிய ஒரு மலை அப்படியே சரிஞ்சு இவங்க மேலேயே விழுந்துரும். கட் பண்ணா 3 பேரும் ஏதோ ஒரு பார்ஷான ஒரு இடத்துல இருந்து கண்விழிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோ தான் முதல்ல கண்விழிச்சு பாக்குறான். அது ஒரு பெரிய பங்களாவா இருக்கும். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த சின்ன பையன் மேல போவீங்க பாசம் காமிச்சிருக்காங்களே, அவனை காப்பாத்துறதுக்காக வந்து இவங்களும் ஆல்மோஸ்ட் ஆகிற நிலைமைக்கு. அதனால அந்த பையன் மூலமா இவங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் தான் இந்த ஒரு பெரிய பார்ஷான வீடு. அவ்வளவுதான், ஹீரோலாம் பயங்கரமா அதை என்ஜாய் பண்றான். போடு வீட்டுல என்னென்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர ஜாலியா இருப்பானா. ஹீரோயினுக்குமே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பெரிய வீடுங்கிறது கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இருப்பினும் அந்த சின்ன பையன் இருக்கிறான்ல, அவன் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம போயிட்டு இரும்பிட்டு இருக்கிற மாதிரி தெரிய அவன் மேல அதிக அக்கறைங்கிறத ஹீரோயின் தான் வச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாளும் ஆகுது. கடைசி நாள் 7வது நாள். ஹீரோ தூங்கி எழுந்திருச்சுட்டு சமைக்கலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வரானா. வந்து பார்த்தா கிச்சன்ல ஒரு பொருளுமே இல்ல. ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லி வெளியில வந்தவனும் கார்டன்ல இருக்கிற ஆப்பிள் எல்லாம் பறிச்சு சாப்பிட்டு இருப்பானா. சரி ஹீரோயினுக்கு கொண்டு போகலான்னு அவளோட ரூமுக்கு கொண்டு போகும்போது ஹீரோயின் இன்னுமே ஹீரோ மேல சம கோவத்துல தான் இருக்க செய்யறா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 7வது நாள் ஆச்சு, கடைசி நாள் அன்னைக்கு அந்த குட்டி பையனை போட்டு தள்ளிடலான்னு ஹீரோ சொல்லியிருந்திருப்பான்ல, அதனால அதுக்கு தான் வந்திருக்கானோ என்னமோன்னு. அங்க பாரு அந்த பையன் எப்படி உடம்பு சரியில்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு. உன்னோட சொந்த உழைப்புல சம்பாரிச்சு இவ்வளவு பெரிய வீடை கட்டுறதுக்கு உன்னால முடியல, அந்த பையனாலதான் இது உனக்கு கிடைச்சிருந்திருக்கு அப்படின்னா அதுக்காக நீ எவ்வளவு அவனுக்கு கடமைப்பட்டு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு அவனை கொலை பண்ணணுங்கிற எண்ணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காத, கண்டிப்பா அவனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருந்திருப்பாங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில போயிட்டு வந்த ஹீரோமே அந்த குட்டி பையனுக்கு சில பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். இந்த பையன் அதை வச்சு விளையாடு,
அப்பாவை மன்னிச்சிடு சரியா, நான் தெரியாம ஒன்று அடிச்சிட்டேன், நான் வந்து கொஞ்சம் அப்பப்போ லூஸ் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும். ஹீரோவுமே ஓகே பையனை கொலை பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை, அதான் இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, சாதுவாக தானே இருக்கிறான், நல்லபடியாக தான் இருக்கிறான், நம்ம மேலே பெருசாக அவனுக்கு கோவம் இருக்கிற மாதிரி தெரியலன்னு ஓரளவுக்கு காம் ஆயிடுவானா. இருப்பினும் இது வரைக்கும் அந்த பையனை தத்தெடுத்துட்டு போன எல்லாருமே 7வது நாள் அன்னைக்கு தான் இறந்துருக்காங்க. ஆகையால் இந்த வீட்டில் கொலை பண்ணுற அளவுக்கு தேவையான எந்த பொருளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வீட்டில் இருக்கிற தவாலேருந்து கத்தியிலேருந்து எல்லாத்தையுமே மூட்டை கட்டி தூக்கி வீசிட்டு வந்திருப்பானா. அப்புறம் அவன் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த டிவியில் ஏதோ ஒரு கத்தியோட ஆடுங்கிறது வரும். அதை பார்க்க பார்க்க ஒருவேளை அந்த பையன் நம்மளுக்கு இது காலி பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயமும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ப்ளஸ் பின்னாடி ஏதோ விழுந்த மாதிரியான சத்தங்கிறது கேட்க இவனும் போய் பார்க்குறான். மூட்டை மூட்டையாக பணங்கிறது விழுந்துருக்கு. ஆஹா வீடு கிடைக்குது, பணம் கிடைக்குது, அப்போ கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டே நம்ம இறந்தாலும் இறந்துருவோம் அப்படிங்கிற பயமும் உனக்கு இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்க இங்கே ஹீரோயின் அவளோட ரூம்ல இருந்து கண் விழிக்கிறாளா. அந்த பையனும் கூட தான் இருந்திருப்பான், ஆளை காணும், எங்கடா போனான்னு ரூம் விட்டு வெளியே வரலான்னு இருந்தா ரூமுங்கிறது லாக் ஆயிருந்திருக்கு. ஸோ அந்த பையனை வந்து புதைக்கிறதுக்காக வெளியில ஹீரோ குழியெல்லாம் தோண்டிக்கிட்டு இருப்பான். அந்த பையனையுமே ஆல்ரெடி ஹீரோயினோட ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு வாயெல்லாம் கட்டி கை காலெல்லாம் கட்டி அங்கே கட்டி போட்டுருந்துருக்க. இந்த லூசு பையன் என்னடா பண்ணிட்டு இருக்கிறான்னு பால்கனி வழியா பார்த்த நம்ம ஹீரோயினுமே அதுக்கப்புறம் மேலே இருந்த கீழே இறங்கி அந்த சின்ன பையனை கயிறாலெல்லாம் கட்டி அங்கே ஹாலில் போட்டு வச்சிருந்தான்ல அந்த பையனை காப்பாற்றி கூட்டிட்டு அங்க இருந்து வேகமாக வெளியில வரும்போது ஹீரோவுமே குழியெல்லாம் தோண்டி முடிச்சுட்டு அந்த பையனை கொண்டு போய் உள்ள போடலான்னு வந்தா பையனை காணும். அப்படியே அவனும் தேடி வரும்போது ஹீரோயின் எடுத்துட்டு போகிறத பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரானா. நேராக 2 பேரும் அவங்களோட ஸ்லம் ஏரியா அந்த வீடு இருக்குதுல்ல அங்கேயே தான் வந்துருப்பாங்க. ஹீரோயின் அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டு வேணா நீ வேணா அந்த வீட்டை வச்சுக்கோ, நாங்க இங்கே இருந்துட்டு போயிடுறோம், இந்த பையனை விட்டுரு அப்படின்னு சொன்னாலும் இல்லை இந்த பையனை விட முடியாது, கண்டிப்பாக இவன் நம்மளை கொன்னுருவான், இதுக்கு முன்னாடி இறந்து போனவர் அவருமே இந்த பையனோட கையால தான் இறந்து போயிருந்திருப்பாரு, அதனால ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போகலான்னு இருக்கும்போது ஹீரோயின் கத்தியை வச்சு அவனோட முதுகிலேயே இறக்கிடுவாளா. அவ்வளோதான், கத்திங்கிறது நல்லா ஆழமாவே இறங்கி இருந்திருக்கும். பயங்கரமா ப்ளீட் ஆக ஆரம்பிக்க ரைட்டு சாக போறேன்னு அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. ஆகையால் சாவை ஏத்துக்கிட்டவனும் தன்னோட மனைவி கிட்ட என்னால தான் சந்தோஷமா இருக்க முடியல, இருக்கிறத போதும் அப்படின்னு என்னால சொல்ல முடியல, அட்லீஸ்ட் நீயாவது சந்தோஷமா இனிமேலாவது இருப்ப நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டே இறந்து போயிருந்திருப்பானா. அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல அவன்லாம் ஒரு மாதிரி பயந்து போய் அங்க ஓரமா உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கும் என்னடா பண்றதுன்னு ஒரு மாதிரி செமையா ஃபீலிங் ஆயிரும். அப்புறம் கத்தியை எடுத்தவ நேரா அந்த சின்ன பையன் கிட்ட போகிற மாதிரி இருக்குமா. ஆத்தி அந்த பையனை இது போட்டு தள்ள போறாளான்னு பார்த்தா கிடையாது. தன்னைத்தானே அவ குத்திக்கிறதுக்காக தயாராகும் போது இல்ல வேணா நீங்க அதை பண்ணாதீங்கன்னு அந்த சின்ன பையனும் சொல்லுவான். பட் அப்படியே தன்னோட நெஞ்சிலேயே இறக்கிக்கிட்டு அதே இடத்துல ஹீரோயின் இறந்து போக அந்த பையன் பயங்கரமா ஃபீல் பண்றான். அம்மா அம்மா எந்திரிங்கன்னு அழுதுகிட்டே அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஹீரோயினை திருப்பி உயிரோட கொண்டு வர வைக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ண அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. ஆமாம் மக்களே, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அதை காட்ட மாட்டேன்ட்டானுங்க. எனிவேஸ் கைஸ், கண்டிப்பாக இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.